அன்பிற்கினிய அக்னி டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம ஆண்களுக்கு காம சக்தியை அதிகரித்து விந்து நஷ்டத்தை முழுமையாக நீக்கி நரம்புகளை உரமாக்கி ஆண்மை பலத்தை அள்ளித்தரும் அமுக்குரா லேகியம் செய்முறையை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இந்த லேகியமானது இன்காப்ஸ் உடைய சித்த மருந்துகளின் செய்முறை என்ற நூலில் குறிப்பிட்டுள்ள பாகம். அந்த பாகத்தில் இருக்கக்கூடிய மருந்துடைய அளவு முறையிலிருந்து நாம் 2.5 மடங்கு அதிகமாக செய்கிறோம். அந்த அளவுலேருந்து 2.5 மடங்கு அதிகமாக செய்கிறோம். அதன்படி இதில் சேர்ந்திருக்கக்கூடிய மூலிகைகளில் முதன்மையான சரக்கு நாட்டு அமுக்குராங்கிழங்கு. இதோட சுத்தி முறை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவில் கொடுத்துருக்கோம். அவ்வாறு சுத்தி செய்த நாட்டு அமுக்குராங்கிழங்கு ஒரு 150 கிராம் அளவு. பால் முதுக்கன் என்கின்ற நில பூசணி கிழங்கு 150 கிராம். நன்னாரி வேர் 125 கிராம். ஆங்கூர் திராட்சை 150 கிராம். சீரகம் 150 கிராம். பரங்கிப்பட்டை 150 கிராம். சுக்கு 25 கிராம். மிளகு 25 கிராம். திப்பிலி 25 கிராம். ஏலக்காய் 25 கிராம். வெல்லம் 1.5 கிலோ. நெய் மற்றும் தேன் தேவையான அளவு. மேற்கூறிய மூலிகை சரக்கு வகைகளில் திராட்சை பழத்தை தவிர மற்ற அனைத்து சரக்குகளையும் முறையாக சுத்தி செய்து பொடித்து வஸ்திரகாயம் செய்து அனைத்து சரக்குகளும் நன்கு உறவாகும்படியாக கலந்து எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். திராட்சை பழத்தை ஒரு 200 ml நன்கு சுண்டன பசும்பாலில் ஊற வைத்து மிக்சியில் அரைத்து விழுதாக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவதாக சுண்ணாம்பு தெளிவு நீர் ஒரு 1 லிட்டர் அளவு இருக்கிற அளவுக்கு எடுத்து அதை வடிகட்டி இரும்பு சட்டியில் வெல்லம் அந்த சுண்ணாம்பையோட கலந்து பார்த்தீங்கன்னா அடுப்பேற்றி சிறுத்தியாக எரித்து இந்த வெல்லம் முழுமையாக கரைஞ்சிடணும். கரைஞ்ச பிறகு அதை முறையாக வடிகட்டிடணும். அதில் சின்ன சின்ன தூசு நார் வகையெல்லாம் இருக்கும். அதனால் அதை வடிகட்டி மீண்டும் அடுப்பேற்றி எரித்து ஒரு குறிப்பிட்ட பதம் என்று சொல்லக்கூடிய பாகு பதத்தில் முதலாவதாக அந்த திராட்சையை அரைச்சி வச்சிருக்க விழுதை சேர்த்து அதன் பிறகு மூலிகை பொடிகளை கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தூவி கட்டி சேராத அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தூவி கிண்டி அதன் பிறகு நெய் மற்றும் தேன் விட்டு இந்த அமுக்குரா லேகியமானது தயாரிக்கப்படுகின்றது. இந்த அமுக்குரா லேகியத்தை ஆண்கள் காலை மற்றும் இரவு வேளைகளில் 5 to 10 கிராம் அளவு மிதமான சூடுள்ள பாலில் சாப்பிட்டு வர விந்து நட்டம் என்று சொல்கின்ற கனவில் தூக்கத்தில் விந்து வெளியேறுகின்ற பிரச்சனை, பலவீனம், உடல் வெளுப்பு நோய், ரத்தம் இல்லாமல் உடல் வெளுத்து போய் காணப்படுகின்ற பிரச்சனை, இரத்த கொதிப்பு நோய், பரங்கிப்புண் போன்ற பிரச்சனைகளை முழுமையாக குணப்படுத்தக்கூடியது. மேலும் இந்த லேகியமானது உடல் வலுவை தரும் செய்கையும் இளமை தரும் செய்கையும் தாது புஷ்டியையும் காமத்தையும் அதிகரிக்க செய்யும் தன்மை கொண்டது. இரத்தத்தை சுத்தம் செய்யும் தன்மை கொண்ட இந்த லேகியமானது உடலை நோய் அணுகாமல் பாதுகாக்கக்கூடிய அற்புத சக்தி கொண்ட ஒரு அருமருந்து. இந்த அமுக்குரா லேகியம் தேவைப்படுபவர்கள் எங்களுடைய ஸ்ரீ அக்னி ஹெர்பல்ஸ் கிளினிக்குடைய எண்ணை தொடர்பு கொண்டு மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் மருந்துகளை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.